திருப்புகழ் 266. கூந்தல் அவிழ்த்து முடித்து மினுக்கிகள் பாய்ந்த விழிக்கு மையிட்டு மிரட்டிகள் கோம்பு படைத்த மொழிச்சொல் பரத்தையர் புயமீதே கோங்கு படைத்த தனத்தை அழுத்திகள் வாஞ்சை உறத் தழுவிச் சிலுக்கிட்டவர் கூன்பிறை ஒத்த நகக்குறி வைப்பவர் பல நாளும் ஈந்த பொருள் பெற இச்சை உரைப்பவர் ஆம் துணை அற்று அழுகை குரல் இட்டவர் ஈங்கு இசை உற்ற அவல குண மட்டைகள் பொருள் தீரில் ஏங்கி இடக் கடையில் தளி வைப்பவர் பாங்கு அகல கருணை கடல் பெற்றிட ஈந்திலை எப்படி நற்கதி புக்கிடல் அருள்வாயே. காந்தள் மலர் தொடையிட்டு எதிர்விட்டு ஒரு வேந்து குறக்கு அரணத்தொடு மட்டிடும் காண்டிவ அச்சுதன் உத்தம சர்க்குணன் மருவோனே காங்கிசை மிக்க மரக்கொடி வெற்றியில் வாங்கிய முக்கனி சர்க்கரை மொக்கிய கான் கனி முத்து இயல் கற்பகமை கரியிளையோனே தேம் தினை வித்தினர் உற்றிட வெற்றிலை வேங்கை மரத்து எழிலை கொடு நிற்பவர் தேன் சொலியை புனமுற்று உரை குவை வானம் தீண்டு கடைத்திரள் உற்றது துற்றிடு வேங்கை தனில் குவளை சுனை சுற்று அலர் சேர்ந்த திருத்தணிகை பதி வெற்புரை பெருமாளே. தேம் தினை வித்தினர் உற்றிட வெற்றிலை வேங்கை மரத்து எழிலை கொடு நிற்பவர் தேன் சொலியை புனமுற்று உரைகுவை வானம் தீண்டு கடைத்திரள் உற்றது துற்றிடு வேங்கைதனில் குவளை சுனை சுற்று அலர் சேர்ந்த திருத்தணிகை பதி வெற்புரை பெருமாளே. பொருள் தீரின் ஏங்கியிட கடையில் தளி வைப்பவர் பாங்கு அகல கருணை கடல் பெற்றிட ஈந்திலை எப்படி நக்னதி புக்கிடல் அருள்வாயே. குரங்கினத்தவனான சுக்ரீவனுக்கு காந்தள் மாலையை சூட்டி அவனுடைய தமையன் வாலியின் எதிரே அவனை போருக்கு அனுப்பி ஒப்பில்லாத அந்த வாலி எனும் குரங்கரசனை அவனது கவசத்துடன் அழிய கொன்ற காண்டீபம் என்ற வில்லை உடைய அச்சுதனும் உத்தமமான நல்ல குணம் உடையவனுமான ராமனுடைய மருமகனே, உன்மீது ஆசை கொண்ட வேட்டுவ பெண்ணை மயக்கி வெற்றி உற்று அவளை அடைந்த இளையவனே, மா பலா வாழை என்ற முக்கனிகளையும் சர்க்கரையையும் உண்பவரும் வள்ளிமலை காட்டில் கன்னியா வள்ளியின் முன் வந்த கற்பக மரம் போன்றவரும் கரிய நிறமுடைய யானை முகத்தை உடையவருமான விநாயகருக்கு தம்பியே, இனிய திணை விதைத்த வேடர் வருதலை உணர்ந்து வெறும் இலைகளாகவே நிறைந்த வேங்கை மரத்தின் அழகுடனே நின்றவனே, வேங்கனியாய் நின்றோனே, தேன் போன்ற இனிய சொல்லை பேசும் வள்ளியை சேர்வதற்காக திணை புனத்தை சேர்ந்து அங்கே உறைபவனே, வானத்தை தொடும்படி உயர்ந்த மூங்கிலின் கூட்டத்துக்கு அருகில் நெருங்கி நிற்பனவும் பொன்போல் விளங்குபவையுமான குவளை மலர்கள் சுற்றிலும் மலரும் தன்மை உடைய திருத்தணிகை தலத்தில் திருத்தணிகை மலையில் மீது வீற்றிருக்கின்ற பெருமாளே. பொதுமகளான இழிந்த இயல்புடையவரின் தொடர்பு ஒழியவும் நின் கருணை கடலை நான் அடைந்திடவும் நீ தந்தாயில்லை. எப்படி நான் உய்வேன்? எனக்கு அருள்வாய், எனக்கு அருள வேண்டும் என்றவாறு.